என் மண்ணின் மைந்தனுடைய அலுவலகம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயர இருக்கும் விக்னேஷ் காந்தினுடைய வெற்றி அலுவலகம். அவர்கிட்ட நீ ஷார்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லணும். ஃபுல் ஷோ பாத்துட்டேன் வெளியில. அண்ணா இப்ப அஜித்துக்கு நீ ஈக்குவலானே அப்படின்னா எனக்கு ஈக்குவல் அஜித். ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே, இது விஷயம் இல்லையா? அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல தெரியே பொழந்து எடுக்கிறியே. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ராஜா கிளி டீமோட. ஆபீஸ் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ், அன்பு தம்பியுடைய ஆபீஸ், செல்ல மகனுடைய ஆபீஸ், என் மண்ணின் மைந்தனுடைய அலுவலகம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயர இருக்கும் விக்னேஷ் காந்தினுடைய வெற்றி அலுவலகம். நல்ல எண்ணம் படைத்த கருப்பு உருவத்தில் வெள்ளை இதயம் கொண்ட வெற்றி வீரனுடைய அலுவலகம். இவங்க தானே நம்ம பிளாக் ஷீப்க்கு பின்னாடி எங்க எல்லாருக்கும் வணக்கம் தம்பிலா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. 10 பேரையும் பறக்கிறதுல. ஆமாம், பிறக்கக்கூடிய 2025 வருடம் என்பது உங்களுடைய நல்ல கனவுகள் அனைத்தும் நிறைவேறட்டும். உங்கள்கிட்ட நான் அடிக்கடி நான் சொல்ல எல்லார்ட்டையும் சொல்கிறதா, அகல உழுகாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தில் ஆழ உழுங்க. ஆமாம், சங்கட்ட வருகிற பொழுது பக்கத்தில் இருங்க. ஆமாம், வெற்றி பெறுகிற பொழுது ஷேர் பண்ணிங்க. வாழ்க்கையால் தான் எந்த நிறுவனமும் எப்பொழுதும் உச்சிலே பறந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு கொடி என்பது அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், நீங்கள் எண்ணெய் பொருளை மட்டுமே பிரதானமாக வச்சு போக்குற பொழுது பொருள் கிடைச்சிடும், நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். வாழ்க்கையை தான் நம்ம தினசரி கண்ணாடி முன்னால் பாருங்கள். தினசரி எனது அளவுகோல தம்பிராமையான்றவன் ஒரு பர்டிகுலர் ஏஜை தாண்டி நிற்கிறேன். மகள் பெற்றேன், மகன் பெற்றேன், இருவருக்கும் திருமணம் முடித்து வைத்தேன். உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியது நான் அறிவு ரீதியாக சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக ஒரு இடத்தை தொட்டு முடித்து அந்த நிறைவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கல்லூரியில் முழு படிப்பும் படித்தவன் அல்ல, ஆனால் 2 பட்டதாரிகளை உருவாக்கிட்டேன். ஆமாம், நான் இந்த ரெண்டாவது எது கிடைத்தாலும் நான் பெற்றேன் என்று சொல்ல மாட்டேன். இப்பொழுது கூட நான் தம்பிக்கிட்ட இந்த நிகழ்வுகளை கூட சொன்னேன். அர்ஜுன் என்ற ஒருத்தர் உங்களைப் போல நான் வந்து பார்த்து வியந்தவர் தான். மெட்ராஸுக்கு வந்த பொழுதுல இப்போ யாராவது நன்றி, இது கடமை, சங்கர் குரு இப்படி பார்த்தா, இப்போ சம்மந்தி என்னடா இப்படி உட்காந்துட்டு சம்மந்தி. ஆனால் அதை அவ்வளோ அனுபவிக்க மாட்டேன், அந்த வியப்போடு தான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் தம்பி விக்கியை எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அந்த வியப்போடவே பாருங்கள். இறைவன் உங்களுக்கான இடத்த கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம யாரால் இன்ஸ்பயர் ஆனமோ அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். அது மாதிரி உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதம். ஆமாண்ணே, இங்கே வந்து பிளாக் ஷீப்னுடைய ஃபிக்ஷன் டீம், நான் ஃபிக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் நம்மளோட சேல்ஸ், மார்க்கெட்டிங், அப்புறம் இங்கே இருக்கவங்கலாம் வந்து சோஷியல் மீடியா, ஓடிடி, டிசைன், எடிட், இப்படி எல்லா டீம்ஸை சார்ந்த எல்லா கிரியேட்டர்ஸும் இங்கே இருக்காங்க. நம்மளோட சோஷியல் மீடியா டீம் வந்து சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட அந்த ராஜா கிளியினுடைய ட்ரெய்லர் கீழே வந்த சில கமெண்ட்ஸ். Yes, let me come to the point. Okay. I'm the HR of Black Sheep. Yeah, HR-னா என்னன்னு கேளுங்க. What's the meaning of HR? What's the full formation? Yeah, it's human responsible, you know. Oh, yeah. அண்ணே தப்பா சொல்றானே. Human resource. Human reason. இந்த புள்ள படிச்ச புள்ள. பிஆர்ஓவை 3 விதமாக சொல்லுவாங்கல்ல. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், ஆமாம், இன்னொரு மார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்லு, பாசிட்டிவாகவே யூஸ் பண்ணி பழங்க. அப்போ தான் 2025 உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அரை மணி நேரத்தில் நான் தம்பி மாட்டான் பார்த்தியா? சார் நான் மேட்ருக்கு வரேன் சார். நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது சார், அமெரிக்காவில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க சார். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் நின்னா சார். நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வா, வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை பாருன்னு சொன்னாங்க சார். அவங்க அந்த பொண்ணு நியூஸ் ஆங்கர் ஆகி அப்புறம் சீரியல் பண்ணி அப்புறம் வெப் சீரிஸ் எல்லாம் நடிச்சு படம் வந்து கொடுமையான வார்த்தை பயன்படுத்துற பாருங்களேன்.
ஒரு ஆர்டிஸ்ட் சீரியல் பண்ணிங்கிற மாதிரி. சார் சார் ஏய் சார் 17 பேர்ல ஒரு ஆளு என்ன சீரியல் பண்ணிக்கிறான்ப்பா? சார் சீரியல்ல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படங்கள்லாம் பண்ணி வந்திருக்காங்க சார். சரி சொல்லுங்க. அவர்கிட்ட நீ ஷார்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லணும். புரிஞ்சுச்சு, நான் ஃபுல் ஷோ பாத்துட்டு இருந்தேன் வெளியில. அதே மாதிரி அந்த பையனும் சார் ஒரு பெரிய நிறுவனத்துல அச்சாராயி சார், உங்களை மாதிரி நான் பேச வருது சார், எனக்கு சாரி ஒரு பெரிய நிறுவனத்துல அச்சாராயி மந்த்லி 25K salary வாங்குறான் சார். அவன் இப்ப ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கான் சார். நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். அது ஒண்ணுதான் பண்ணல. ஐயோ பண்ணி வச்சிருவோம். திருந்தாலே பயமா இருக்கு. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். உன்னுடைய 2019 இருந்து நீ எங்க இருந்த, 2024 நிறைவு பகுதியில் இங்கே இருக்க, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸினுடைய இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தம்பி, உன் மேலே எனக்கு அபிப்பிராயம் வரணும்னா இந்த 5 வருஷம் எனக்கு போதும். சார் அவரோட டீடைல் கேக்குறீங்களா? ஆமா ஆமா 2001 இருந்தே இப்படியே ஒரே டீடைல்ல முடிச்சாங்க. சார் நீங்க இப்ப போயிட்டு இன்னும் 5 வருஷம் நம்ம இன்னும் 10 படம் பண்ணிட்டு நீங்க 10வது படத்துக்கு வந்தாலும் அப்பயும் நோ 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 சான்ஸ் இல்ல. கீழ பார்க்கிங் பார்த்துட்டு பா. மேம் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க மேடம்? நான் ரிஜெக்டே பண்ணலையே, நான் அக்செப்டும் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல. நீங்க அவர் தானே கேட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. யாரு குதிரை பண்ணிக்கங்க. அப்ப அதான் இவர் பேச ஆரம்பிச்சுட்டு அவன் வாட்ச்மேன் வரைக்கும் கொண்டு போய் விட்டான் மேடம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். சரி மேடம், நான் மறுபடியும் நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு நான் பேசுறேன் மேடம். சரி ஓகே அச்சா, நான் கமெண்ட் பிடிக்கிறேன். நடுவுல பூந்து வந்து ஒரு 2 பையன் தான் ஓடிடுவேன். கவிதை மட்டும். ஆமா. இன்னொருத்தர் வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. பட் ஆனா அந்த பொசிஷன்ல ஒரு ஹிலார்கிஸ், ஐயோ நல்லா இருக்கு. அந்த கிஸ் வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லைங்க. ஒரு ஹிலாரிக்கஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி இங்க இருக்கா சார். இப்ப ஏய் அது ஆக்சுவலி என்ன மேடம், ஹிலேரியஸான ஹிலேரியஸான ஆர்டிஸ்ட் அந்த பொசிஷன் இருக்கா சார். அதனால அந்த பொசிஷன்ல அவருக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது. என்ன பொசிஷன்? ஆங்கர் பொசிஷன் சார். ஆங்கரா இங்க ஒருத்தன் ஆல்ரெடி ஆணித்தரமா நட்டு குட்டி வீரன் ஒருத்தன் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கான் சார். இப்ப கூட இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் சார். நான் உங்களுக்கு இல்லனே குட்டி வினோய் வந்தா அவன பத்தி அவன் தான் சொல்றாப்ல, புரியுது. அதானே நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். குட்டி வினோய் பொசிஷன் ஆண்ட்ரூ சொன்னல யாராலயுமே பிடிக்க முடியாது. பொசிஷனே கிடையாது. அவனே சும்மா தான் இருக்கான். ஆமா. சும்மா இப்படி நேரத்தில் சொல்றேன் தம்பி, எந்த மூட்ல சொன்ன சொல்லட்டுமா? எல்லாரும் நம்ம கடந்து வந்திருப்போம்ல. கும்கி படத்துல டெலிட்டட் சீன்ல ஒரு சீனு. இல்ல அப்ப அனிமல் ஹெல்பர் அனிமல் தம்பி இருப்பான்ல, அப்ப அவன் சொல்லுவான் ஒரு நாள், என்னண்ணே எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க, கொஞ்சம் டை அடிச்சுக்கலாம்லண்ணே அப்படிமா. நான் தாடி வச்சிருப்பேன் இல்லையா, நான் வேணும்னு தான் அடிக்கல அப்படின்னு. ஏண்ணே மங்காத்தை பத்தியாடா? அப்ப மங்காத்தா வந்துருச்சு. மங்காத்தை பத்தியாடா? ஆமா. அது அஜித் எப்படி எப்படி வேணா எப்படி பெப்பர் சொல்றேன் அண்ணா. அப்ப அஜித்துக்கு நீ ஈக்குவலானே அப்படின்னா, எனக்கு ஈக்குவல் அஜித். ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே, இது அசியமா இல்லையா? அசியமா அப்ப அப்ப அதுக்கு நான் சொல்றேன், டேய் என்னையெல்லாம் புகழ்றதுக்கு பக்கத்துல இருந்து பசு பிடிச்சிட்டு வருவானடா, என்னைய நானே தான் புகழ்ந்துக்கணும். இப்ப டெய்லி நீ வா அண்ணனை ஒரு 5 நிமிஷம் புகழ்ந்துடுறா, போனா போதும் உடனே 2 நிமிஷம் நான் புகழ்றேன் அப்படிமே. 5 நிமிஷம் டெய்லி புகழ்ற அளவுக்கு அப்படி நீங்க என்னென்ன ஒரு வெங்காயம் முறிக்கலடா, அது பத்தாதடா சார். தன்னைத்தானே தேய்த்து தனக்கான கோபுரம் கட்டினாரு சார். அதே மாதிரி நானும் என்னை தானே தேய்த்துட்டு இருக்கேன் சார். குடிசை கூட கட்ட முடியல சார். பாலாவோட இன்ஸ்பிரேஷன், பொசிஷன் அப்ப இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு சன். ஓகே, அது என்னையும் நானும் தேய்க்கிறேன் சார். குடிசை கட்ட முடியல. சரியா தேய்க்கலன்னு அர்த்தம். அதான் சார். அப்புறம் இன்னொருத்தர் அப்ளை பண்ணிருக்காரு சார். சார் இவர் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள், இப்ப பிளாக் மார்க் நிறைய இருக்கு சார். இவர் 2012 ஒரு இடத்துல வந்து யானைப்பாகனுக்கு அசிஸ்டன்ட் யானைப்பாகனா சார் ஒர்க் பண்ணாரு. ஆனா அங்க போய் ஊர்கா பாக்கெட் திருநார் சார். அங்க இருந்து வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க சார். அங்க இருந்து இதுவாகி இருங்க சார், பாத்துக்கிறேன் சார். அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி ஒரு வாதியார் வேலைக்கு போறாரு சார். இந்த உலகத்திலே எவ்வளவு கொடுமை பண்ணக்கூடாதோ அவ்வளவு கொடுமைகள் பண்ணி தயாளன் ஒரு ஓவர்லாப் ஆயிரும். அமைதியா இருக்க மேடம். தயாளன் ஒரு வாத்தியாருக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்து மனம் திருந்திட்டார் சார். பட் இருந்தாலும் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி மலேசியால போலீஸ் வேலைக்கு போயிட்டு ஒரு ஏஜென்ட் அகிலன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததை விட தாய்லாந்து கேர்ள்ஸ் கூட பப்ல இருந்ததுதான் சார் அதிகம். இப்ப இவரு இங்க சினிமாவின் என்சைக்ளோபீடியாவான ஒருவன் அப்படின்ற போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு சார். சினிமாவின் என்சைக்ளோபீடியான ஒருவருக்கு வேலை சிஇஓ அப்படி. ஆமா சார், அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு சார். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். தம்பி தாய்லாந்துன்னு சொன்னேன் நான். தாய்லாந்து நிறைய பேர் சொல்லுவாங்களப்பா, நம்ம இப்போ
தாய்லாந்து அடி போயிட்டு இருந்தோம். ஏன் ஒரு முறையாக தாய்லாந்து போயிடணும். இப்போ ஒரு படத்துக்கு தாய்லாந்து போயிருந்தேன் தம்பி சந்தானத்தோடு. எல்லாம் 2 அடியில் கொய்யால் கடல் மிட்டாய் மாதிரியே தெரியுது. அந்த சீதோசன நிலையா தம்பி? இதடா அது ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை வேஷப்பட்ட மாதிரியே இருக்கா. இதுக்கு எதுக்கடா அடிக்கடி தாய்லாந்து வராங்க? அப்புறம் வேற இந்த மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அந்த மசாஜ் பண்ணி கொய்யா என்ன பார்த்து சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நானும் பாக்குறேன் அங்க. ஓகே அங்க நான் சொன்னேன்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயம் என்ன பார்த்தாலும் சொல்றாங்க. சொல்லவே மாட்டேன். அந்த கண்டென்ட் வரும்போது தானா திரும்புது பாப்போம். அத சைலண்டாவே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்றாருன்னு. அது மாதிரி தாய்லாந்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதான் சார் உங்களுக்கு அந்த சினிமாவின் என்சைக்ளோபீடியாவான ஒருத்தருடைய ஜாபை நான் உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். அதுக்கான நான் சூப்பர் நம்ம எடுத்துக்கிறோம் சார். அன்புக்கு நன்றி தம்பி. தேங்க்யூ லவ் யூ. உங்களுடைய நம்பர்லாம் வாங்கிட்டேன் சார். அடுத்த கதை இப்போ டிரைவர் கஷ்டம் வச்சிருக்கேன். உங்களுடைய டிரைவர் அண்ட் அசிஸ்டன்ட் என்னோட நம்பர் வாங்கியிருக்கேன் சார். சல்மான் கான், ஷாருக் கான். நாளை காலைல ஆபீஸ் வந்துரும் சார். நீங்க அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த எம்டி பேப்பர்ல தூக்கு மாட்டி செத்துரும். எம்டி பேப்பர்ல அண்ணனுக்காக ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, நான் சொல்றேன். இட்ஸ் நாட் அ மூவி, இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் போட்டுருக்காரு. அப்படி அவங்க யூகிக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு. இல்ல இது முழுக்க படத்தை பார்க்க முழுக்க தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க. அவ்வளோ பஞ்சு ஸ்டைலாக எனது வசன யுக்தியை வந்து மீட்டருக்குள்ள இப்போ நான் விட்டால் நிறைய லென்த்து போகும்ல, அது இப்போ கிறிஸ்பாக கொடுத்தது உமாபதி கொடுத்துருக்கான். ஃபுல் என்டர்டெய்னிங். இப்படி இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு ஈக்குவலாக இப்படி வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் புனைஞ்சு இவ்வளவு ஒரு என்டர்டெய்னிங்காக சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்காது. அது மட்டும் என்னால் சொல்லலாம். சூப்பர். படம் பார்த்துட்டாங்க, பெரிய கூட்டத்தோடு பார்த்துட்டோம். எல்லாருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சுருக்கி தம்பிகிட்ட சொல்லிட்டு சூப்பர். தம்பி ராமையா சார் ஏஜுக்கும் அவரோட எனர்ஜிக்கும் சம்பந்தமே இல்லையேப்பா. லவ் யார் மேல சார்? செல்ஃப் லவ். அது கலை, காதலி கலையை காதலி. கைவிரி உனக்கு கிடைக்காதலாம் வேண்டுமே என்று கைவிரி. நல்லா இருக்கா பாலா? கேலக்ஸி ஸ்டார் தம்பி ராமையா அப்படின்னு போட்டு அதுக்கு நிறைய லைக்ஸ் இருந்துச்சு இந்த கமெண்ட்டுக்கு. படம் பார்த்து முடிச்சோடனே உறுதியா சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. என்னன்னா தம்பி, நான் திரும்ப விஷயந்தான். 29 வயசில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்துட்டாங்க. 30 வயசில் ஒரு ஆங்கில கவிஞர் பெரிய இருந்துட்டார். 32 வயசில் கணித ராமானுஜர் ஐயா போயிட்டாங்க. அந்த பூமியை முன் பின் என்று பிரிப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு மனிதர் வடிவத்தில் பிறந்து 33 வருடத்தில் மனித அவதாரத்திலிருந்து இயேசுபிரான் வந்து மறைச்சிட்டாங்க. 39 வயசில் மகாகவி பாரதியார் இல்லை. 54 வயதில் நான் வணங்கும் ஞானக்கடவுள் கண்ணதாசன் இல்லை. அப்போ நான் ஒரு நாளை தினசரி ஒரு நாளை காதலிக்கிறேன். என் மனைவி மகனை விட கட்டிய மனைவிக்கு பெற்ற குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு தேவை இல்லையா? இப்போ இவன் தம்பி படித்த படிப்புக்கு உள்ளூருக்குள்ளே வச்சுட்டு எம்ஜி சொல்லுவாங்கள்ல, மினிமம் கேரண்டி லைஃப் வாழ்ந்தால் 99 வயசு கூட சாவை நோக்கி உட்காந்துக்கிட்டு ஏன்னா எல்லா பாட்டும் கரெக்டாக இருக்கும். நீ உழைக்கிறதுக்கு லவ் தான். ஸோ என்னுடைய எப்படின்னா ஒரு ஆளை கொள்ளும் மனிதனை விட ஒரு நாளை கொள்ளும் மனிதன் கொடுமையானவன். இந்த நாள் என்பது ஒன்று எனக்கு பயன்பட வேண்டும், அல்லது என் மூலமாக மற்றவர்களுக்கு யாருக்காவது பயன்பட வேண்டும். நான் ஓரளவுக்காவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். பயம் கொண்டவனே ஜெயம் கண்டான். தினசரி நான் பயப்படுகிறேன். அடுத்த பிள்ளைகள் என்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஆனால் இந்த கேலக்ஸி ஸ்டார்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த படத்துல சின்ன முள்ளு ஜிங் ஜிங், பெரிய முள்ளு ஜங் ஜங்ல தரமா ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு. அது மற்ற திங்க் டான்ஸ்ல எல்லாமே அந்த சிம்பு சார் கொண்டு சாண்டி டார்லிங்க அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. அது ஒண்ணு. அதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளுக போடுறதுக்காக சொல்றேன். அடுத்து கட் பண்ணி பார்த்தா அடுத்து ஒரு சோக பாட்டு, ஒரு ஆண்டவனேன்னு சொல்லி அண்ணனுடைய அருமையான ஆழமான வரி. அதுல இடையில ஒரு பீஜியத்துல ஒரு தரமான அந்த ட்ரக் அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாரு. இந்த லெஃப்ட்ல இல்ல அந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணா கேலக்ஸி ஸ்டார் அது கரெக்டா பேர் பொருந்தும். அந்த லெவலுக்கு அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அந்த படத்துல. அண்ட் ஆண்ட்ரூஸ் அண்ணே உங்களுக்கு ஒருத்தர் ஒரு அலாஷா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க 20 years பேக் பார்த்தா ஆண்ட்ரூ அப்படியே இருக்கீங்க. ஓ மை காட். இல்ல எனக்கு ஆக்சுவலி 21 முடிஞ்சு 20 தான் தொடங்குது. அதனால சொல்லிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பிரசவம் பார்த்துனாரு.
இல்ல இந்த இடத்துல தம்பிராம் என்ன சொன்ன விஷயம் தான். தாய் தந்தையர் கொடுத்த உடல், அப்புறம் தன்னைத்தானே நேசிச்சு எனக்கான டைம். இப்ப நான் வந்து எப்படி கலைக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஷோ பண்ணணும்னா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோமோ அது மாதிரி டெய்லி ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட், ஒரு 20 நிமிடமாவது உங்கள் உடலுக்காக கொடுங்க. நான் அதை பண்றேன் எப்பொழுதும், எங்க இருந்தாலும் சரி. ஒரு அதே மாதிரி உணவு கொஞ்சம் தேவையானதை சாப்பிடணும், தேவையான விஷயத்தை கட் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் அப்படியே இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவுதான். உங்களை தான் சொல்லிட்டு இருக்காரு ஃபுல்லா. ஓகே. ராமசுந்தரம் கருப்பசாமி அப்படின்றவர், தலை நீ ஹீரோ ஆகணுமா, அப்ப இந்த குரங்காட்டி தாடியை எடு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஐயா நான் ஹீரோ ஆகலங்கய்யா, வேணாமுங்கய்யா, நான் வந்து கிடைக்கிற கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறேன். நான் அந்த கதாபாத்திரத்துக்கு சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ண போறோம், வச்சுக்கணும்னா வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். எஸ். உங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருக்க அப்படி வர அந்த வரேன் இல்லையா? இவன் வேணா அங்க வரதுங்களா? வேண்டாயா, நீ அங்கேயே இரு. எனக்கே அவனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே. ரேஷ்மா மேம், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஹார்ட். சிரிச்சு பேசுறவங்க மனசுலயும் ரொம்ப வலி இருக்கும்னு சொல்லுவாங்க. வெரி ட்ரூ மேம். வெரி ட்ரூ. இவங்களோட யூடியூப் வீடியோ கீழே போட்டிருந்தாங்க. பட் நான் ஜாலியா தான் இருக்கேன், வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நடிக்கிறது தெரியுதுடா. இல்லடா, சந்தோஷமா இருப்பது வேறு, சந்தோஷமாக இருப்பது மாதிரி காட்டிக்கொள்வது சார். நான் நிஜமாவே சந்தோஷமா தான் சார். ஹாப்பியா இருக்கிறாங்க. அது வலி எப்பவோ வந்து போச்சு, அதுக்கப்புறம் ரைட்டான வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, பெயின் போய் கெயின் வந்துருச்சுட்டாங்க. வலி வழி ஏஜ் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யங் ஏஜ். அதுதான் ஏஜ். அதனாலதான் லைஃப் முழுக்க இவங்க எங்கேஜ்லயே இருக்காங்க. ஆமா சார். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்கேஜ். இப்போ ஃபோன் அடிச்சீங்கன்னா நிறைய ஆஃபரு. என்கேஜ் பிகாஸ் she is engaged. இல்ல, எந்த ஏஜ் இருந்தாலும் நான் அந்த கேரக்டர் பண்றேன். பெரிய ரோலும் பண்றேன், சின்ன ரோலும் பண்றேன். எனி கேரக்டர் ஐ அம் டூயிங், எனி ஏஜ் கேட்டகரி இல்லாம நான் நடிக்கிறேன். அதான் எங்கேஜ்ல இருந்து சங்கேஜ் வரைக்கும் யாரும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சும்மா ஹீரோயினா தான் இல்ல நான் ஹீரோயினா தான் இருக்கணும் அப்படி இல்ல, ஒரே கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா நான் ஜாலியா சந்தோஷமா பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். சோ அப்படி பிடித்து நீங்க பண்ணிருக்கக்கூடிய ராஜா கிழனியுடைய அந்த முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் உங்களுக்கு பெரிய பேரை பெற்று தரணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கும். அண்ட் அண்ணன், உங்களை பத்தி நிறைய ஏற்கனவே நான் எப்பயுமே வியந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்குல்லண்ணே, அது வந்து லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு அத்தனை விஷயங்களை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்கண்ணே. அப்படி தூவிட்டு போயிடுறீங்கண்ணே. நீங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டி குடோன்னு அப்படி போற இடத்துலலாம் அதை தெளிச்சு விட்டு அதன் மூலமா இன்னொரு 20-30 நாளைக்காவது இதோட போதை அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம வந்து எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது. படிச்சதை சொல்வதை விட பட்டதை சொல்வதா படம் போய் பிடிக்கலையா? தீனார் சுட்டப்பும் புள்ளாரம் ஆவினார் சுட்டவர் எதுக்குன்னு தெரியும். உள்ளே விட்டு பார்த்தோம், அடங்கு ஐயால் சுடுது. பட்ட பிறகுதான் தெரியும். அதனால பட்டு அறிஞ்சிருக்கிறதுனால மனிதரை நீங்க அடுத்த பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுக்காக பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரி இடையில இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பிளாக் ஷீப்போட தொடர்புடைய ஒரு பதில், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதான் ராஜா கிளி. தம்பி விக்கி ஒரு தம்பி கேட்டிருந்தாருல, இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பெருமா இல்லைன்றதுக்காக தான் இந்த சாங்கு. இந்த சாங்கை தான் ஆடி இருக்கோம். ராஜா கிளிகளோடு ஆடியது. சின்ன முள்ளு பெரிய முள்ளு, சின்ன முள்ளு பெரிய முள்ளு, அரவுண்ட் த கிளாக் மைண்ட் த பிளாக். போடா அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல கெரியே பொழந்து எடுக்கிறியே. ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நான் தந்தாக்க பேச மறுக்கிறியே, பேச விட்டுறியே. மாதிதான் தேகமா நீந்தினால் பாவமா ஏண்டி கோவமா வேண்டா சோபமே கப 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 கப. சின்ன முள்ளு சிங் சிங் பெரிய முள்ளு சங் சங். சின்ன முள்ளு சிங் சிங் பெரிய முள்ளு சங் சங்.
ரவுண்ட் த கிளாக் மைண்ட் பிளாக் சீ போடா. Love you them. அப்படி விட மாட்டேன். லவ் யூ எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சூப்பர். வைப்ரேஷன் தான் தம்பி, இங்க யதார்த்தமா இருக்குல்ல. ராஜா கிளி இப்போ திரையரங்குகள்ல நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜா கிளியை குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போய் பல முறை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படைப்பா கொடுத்துட்டு தம்பிராமி அண்ணன் இங்க இருக்காரு. அண்ட் உமாபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்டையர் க்ரூ இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சமுத்திரகனி அண்ணன், அகைன் சமுத்திரகனி அண்ணன் அண்ட் தம்பிராமையா சாரோட காம்போல மறுபடியும் இன்னொரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பு. நிச்சயமா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. மீண்டும் இது ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அந்த என்டையர் ஆர்ஜே விக்னேஷ் ஃபேமிலி. ஸோ இதே மாதிரி இன்னும் பாசிட்டிவான சந்தோஷமான பல நிறைவான தருணங்களோட அடுத்த ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் ஆகிய நான் என்னோடு சேர்ந்து த என்டையர் Black Sheep Creative Team. இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.